ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நேற்று முன்தினம் டெஹ்ரான், இஸ்பஹான் மற்றும் டெப்ரிஸ் ஆகிய பகுதிகளில் இஸ்ரேலானது கடுமையான தாக்குதல் நடத்திருக்கு. அதே மாதிரி அதற்கு எதிர்வினையாக ஈரானும் ஈலாட் துறைமுகம், ஹைஃபா மின் உற்பத்தி நிலையம் ஆகிய அணுமின் நிலையங்கள் ஆகிய பகுதிகளில் கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அடுத்தபடியாக இஸ்ரேல் இன்றைக்கி ஒரு சட்டத்தை இயற்றியிருக்காங்க நாடாளுமன்றத்தில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பலஸ்தீன அப்பாவி மக்கள் 20,000க்கும் மேற்பட்டோர் அவங்க சிறைச்சாலையில் இருக்காங்க. அதில் 10,000 பேர் மரண தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. மற்றும் இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. இதில் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அதாவது ஈரானில் டெஹ்ரான் மற்றும் இஸ்பஹான், டெப்ரிஸ் ஆகிய பகுதிகளில் இஸ்ரேலானது கடுமையான தாக்குதல் நடத்தி இன்றைக்கி கடும் சேதத்தை ஈரானுக்கு நேற்று முன்தினம் ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் 40 ஆராய்ச்சி நிலையங்கள், 30 உற்பத்தி நிலையங்கள் மற்றும் மேலும் அந்த யூனிவர்சிட்டி, அதாவது பள்ளிக்கூடங்கள், யூனிவர்சிட்டி, கலாச்சார மையங்களாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, அனைத்து பகுதிகளும் மக்கள் செறிந்து வாழக்கூடிய இஸ்பஹானில் கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி, அங்கெல்லாம் கடுமையான தாக்குதல் நடத்தி கடும் சேதத்தை ஈரானில் ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் வெடிமருந்து தொழிற்சாலைகளும் அங்கே இருந்ததாக சொல்லப்படுது. வெடிமருந்து தொழிற்சாலைகளையும் தாக்கி அழிச்சிருக்காங்க. இதை ஐடிஎஃப் ஆனது உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே அந்த அடர்த்தியாக வாழ்ந்த மக்கள் பகுதிகளில் உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கு. அடுத்தபடியாக என்னென்னா, ஒரு விளையாட்டு அரங்கம் அங்கே அந்த தாக்குதல் நடக்கும்போது கைபந்தாட்ட போட்டி நடந்து கொண்டிருந்ததாக தகவல் வருகிறது. அது எப்படின்னா, 100 பேருக்கு மேலே இறந்துருக்கிறதாகவும், 20 பேர் இறந்ததாகவும், 100 பேர் இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க. அதாவது கடும் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு இரத்த கலரியோட அவங்க அடிப்பட்ட கோணத்தில் இருந்திருக்காங்க. மேலும் பலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இது அந்த கால்பந்து விளையாடு கொண்டு இருக்கும்போதே அந்த தாக்குதல் நடந்திருக்கு. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் இது நடந்திருக்கு. இதை தொடர்ந்து ஈரானும் கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் மேலே ஏவுகணை மூலயமா நடத்தியிருக்காங்க. அதில் ஹைஃபா துறைமுகம் மின் உற்பத்தி நிலையமானது கடும் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி சொல்கிறாங்க. அது 828 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையம் கொண்ட அந்த ஹைஃபா மின் உற்பத்தி நிலையத்தின் மீதும், மேலும் அதே மாதிரி தொடர்புடைய ஈலாட் துறைமுகம் மிகவும் இஸ்ரேலுக்கு மிகவும் ஒரு இதயம் என்று கூட சொல்லக்கூடிய ஒரு ஈலாட் துறைமுகம், அதை ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி தாக்கப்பட்டு சுத்தமாக அது செயல்படாத நிலையில் இன்றைக்கி ரொம்ப கடுமையான சேதம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தா இதுலேருந்து எந்த உயிரிழப்போ அந்த அதிகப்படியான உயிர் சேதங்களோ அது சம்மந்தமாக இஸ்ரேல் ஊடகங்களானது செய்திகளை வெளியிடவில்லை. அவங்க தணிக்கை வச்சுருக்காங்க. தணிக்கை பண்ணி இந்த செய்திகளை வெளியில் வராத அளவுக்கு எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஆனால் கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கு, உயிர் சேதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அங்கே உள்ள மக்களும் சொல்கிறாங்க. அங்கே உள்ள ஊடகவியலாரும் இதில் நிறைய கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதை இஸ்ரேலிய ஊடகங்கள் தணிக்கை மூலிமா கவர்மெண்ட் தணிக்கை செய்வதன் காரணத்தால் அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அதே மாதிரி அமானுங்கிற இடத்துல ஒரு உளவு பில்டிங் ஒன்று இருக்குது. மொசாத் தொடர்புடைய ஒரு உளவு பில்டிங். அதில் கடுமையான தாக்குதல் நடத்தி அந்த பில்டிங் சுத்தமாக தரைமட்டமாக இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அதில் உயிர் சேதங்கள் பற்றியான விவரங்கள் இதுவரையிலும் வெளியாகவில்லை. அது சம்மந்தமாக இன்னும் நாளைக்கு எப்படி இருந்தாலும் அந்த தகவலானது வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் உயிர் சேதங்கள் அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ஊடகவியலாரும் தகவல் தெரிவிக்கிறாங்க. அது சம்மந்தமாக கருத்தை பார்ப்போம். அடுத்து என்னென்னா, பாலஸ்தீனத்தில் அப்பாவி முஸ்லீம்களை கொன்று, அதாவது அந்த அக்டோபர் 7க்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததா எல்லாரும் கருதுறாங்க. அது உண்மையான விஷயங்கள் இல்லை. அக்டோபர் 7க்கு முன்னாடியிலேருந்து இந்த பாலஸ்தீன மக்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் கடும் பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. 1948 தான் இந்த இஸ்ரேலுங்கிற நாடே உருவானுச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க பாலஸ்தீனியர்களாக தான் இருந்தாங்க. எல்லாமே அந்த பாலஸ்தீனிய மண்ணில் உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் ஜெர்மனிலேருந்து ஹிட்லர் மூலிமா அடித்து விரட்டப்பட்டவங்க தான் யூதர்கள்னு. அவங்க ஒரு தங்குறதுக்கு உதவி கேட்டு தான் பாலஸ்தீனத்தில் தஞ்சம் புகுந்தாங்க. அப்போ உதவி செய்யும் நோக்கத்தில் பாலஸ்தீனியர்கள் அரவணைச்சாங்க அவங்கள. கடைசியில் என்னென்னா, அவங்க இருந்த நாட்டை பிடிங்கிக்கிட்டு அவங்க வீட்லேயே சாப்பிட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்துட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு கடைசியில் அவங்களையே அடித்து விரட்டி அந்த நாட்டையும் பிடிங்கிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு செயல்களை செஞ்சு இன்றைக்கி அவங்க மேலேயே போர் தடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாத நசுக்கப்பட்டு இவங்க அந்த நாட்டை இஸ்ரேல்னு கைமாற்றி 1948 உருவான அந்த நாடு இப்போ இஸ்ரேலுங்கிற நாடு இருக்குது. பலஸ்தீனுங்கிறது ஒரு கேள்விக்குறியானதாகவே இருக்குது. அந்த மக்களை அடித்து துன்புறுத்துறது இல்லாமல் அவங்க குழந்தைகள் அவங்க தெருவில் விளாடும் போது அவங்கள போய் கைது பண்ணிட்டு வரது, சந்தேகத்தின் பேரில் பிடிச்சிட்டு போகிறது, அவங்க அதாவது சுதந்திரமாக அவங்கள வாழ விடாமல் கண்ட நேரத்துலையும் போய் வீட்டில் போயிட்டு புகுந்து சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை கொண்டு சிறையில் அடைக்கிறது, இந்த மாதிரியான அநியாயங்கள், அக்கிரமங்கள் அதிகமாக அவங்க மேலே தொடுத்ததின் காரணமாக தான் முன்னாடி அவங்க கல்லால் அடிப்பாங்க. அப்போ இவங்க கண்ணாலையும்
அது மாதிரி மெர்காவா டேங்கின் மூலியமாகவும் இவங்க வந்து அவங்க மேலே தாக்குதல் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து அவங்க இந்த இதை வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப, அதாவது ஒரு மக்களை வந்து எவ்வளோ தான் நம்ம அடிச்சு கொட்ட குனிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நாளைக்கு வெகுண்டு எழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு நாள் அக்டோபர் 7ங்கிறத சூஸ் பண்ணி அவங்க இந்த உலகத்துக்கு நம்ம மேலே எவ்வளோ அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எழுச்சியாக அந்த தாக்குதல் நடத்தி இந்த உலகத்துக்கு இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம், இத்தனை இயக்கங்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் இருக்காங்க, யாரும் வந்து எங்களுக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு வந்தாங்க. அது அக்டோபர் 7 அதை வந்து அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி எல்லாரும் அதை அப்படியே அந்த பிரச்சனையை திசை திருப்பிட்டாங்க. இதை வந்து யார் செய்யுதுன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் அன்றைக்கி ஆரம்பிச்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது இல்லை பிரச்சனை, அதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த பிரச்சனை இருக்குது. அப்போது கைது பண்ணவங்க இதுவரையிலுமே 20,000க்கும் மேற்பட்டவங்க அந்த இஸ்ரேல் சிறைகளில் குழந்தைகள், பெண்கள், வயசானவங்க, முதியவர்கள், அது மாதிரி அதாவது வயசு 20-25 வயசு வாலிபமாக உள்ளவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சந்தேகத்தின் பேரில் அவங்க நாட்டில், அவங்க ஊரில், அவங்க இடத்துல அவங்களால சுதந்திரமாக வாழ முடியாமல் இவங்களை கொண்டு போய் சந்தேகத்தின் பேரில் கொண்டு போய் சிறையில் அடைச்சி அவங்களை சித்திரவதை பண்ணி அவங்களை கொண்டு வந்து இன்றைக்கி சிறையில் இதுவரையிலுமே வெளியில் விடாமல் அடைச்சி வச்சுருக்காங்க. 20,000க்கும் மேலே இருக்குங்கிறாங்க. அதில் இப்போது இன்றைய தேதியில் வந்து இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தில் பெர்குவினை வந்து கொண்டு வந்த ஒரு தீர்மானம் 10,000 நபர்களை மரண தண்டனை உடனடியாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிருக்காங்க. அதில் வந்து 65க்கு 48ங்கிற விதத்தில் இன்றைக்கி அந்த தீர்மானமானது அவங்க நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்ட்டி வச்சு கொண்டாடிக்கிட்டு அதை வீடியோவை அதை ஒரு சந்தோஷமாக வெளிப்படுத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் பெர்குவின் ஒரு சில இதுவும் அந்த நாட்டுக்கு ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்காரு. இவங்க 10,000 பேரை உடனடியாக இப்படி ஒரு தூக்கில் போட்டு கொள்ள முடியாது, அவங்கள வந்து அதாவது விஷ வாய்க்கள் செலுத்தி அவங்கள ஈஸியாக கொள்றதுக்கு, அதே மாதிரி துப்பாக்கி கன் மூலியமாக நிற்க வச்சு அதை அத்தனை 10,000 பேர்னால் நிறைய மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இல்லையா, அவங்கள வந்து இனஅழிப்பு செய்கிற மாதிரி அவங்கள அழிக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஐடியாலாம் இந்த பெர்குவின் கொடுத்ததாக தகவல் வருகிறது. அவங்க செய்தி ஊடகங்களே தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு இது இனஅழிப்பு செய்யக்கூடிய அந்த இஸ்ரேல், அதாவது பல ஈரானில் வந்து மக்களை வந்து தப்பு செஞ்சு அவங்களுடைய தண்டனை உறுதி செய்யப்பட்டது எப்படின்னா, அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க ஈரானில் தண்டனை வழங்குறாங்க. அதில் வந்து 3000 பேர் தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு இன்றைக்கி ஐநாவிலையும் சரி, இஸ்ரேலும் சரி, அமெரிக்காவும் சரி அவ்வளோ ஒரு குதிச்சு அவங்க மேலே போரே தொடுத்து வச்சிருக்காங்க இன்றைக்கி. அப்படிலாம் இருக்கும்போது இப்போ வந்து 10,000 நபர்களை வந்து மரண தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் இப்படியெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா சொல்லக்கூடிய இந்த இஸ்ரேலுடைய பெர்குவினோ அல்லது அந்த கவர்மெண்ட்டையோ எந்த ஐநாவும் இதுவரையிலும் கண்டனமும் தெரிவிக்கவில்லை. எந்த ஐநாவும் அதுக்கான சட்டத்தை நிறைவேற்றல, அதை தடுக்கக்கூடிய எந்த விதமான அதிகாரமும் இதுவரையில் எந்த நாடும் செய்யலை. அதே மாதிரி OIC அதாவது அனைத்து வளைகுடா நாடுகளும் ஒரு சின்ன கண்டனம் மட்டும் இதுவரையில் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் சொல்கிறது. இதுவரையிலும் ஒரு சின்ன கண்டனத்தை அவங்களை எதிர்த்து அதை முழுமையாக தடுக்கிறதுக்கான இராணுவ நடவடிக்கையோ மற்ற ஐநாவின் மூலியமாக எப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ அதை வந்து துரிதமாக இதுவரை யாரும் இன்னும் எடுக்கலை. இதெல்லாம் வந்து எப்போ இந்த மனித உரிமை கழகம் வந்து பார்த்து இதெல்லாம் வந்து எப்படி எடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அங்கே நடந்தால் நீதிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான், அங்கே நடந்தாலும் அநீதி தான், இங்கே நடந்தாலும் அநீதி தான். யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரு நீதியான முறையில் தான் நம்ம போகணும். அதை வந்து அநீதி இழைக்கப்பட்டவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, ஈரானாக இருந்தாலும் சரி, எல்லாமே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற பார்வையில் தான் நம்ம பார்வை இருக்கும். அது என்னென்னு வருங்காலங்களில் நம்ம பார்ப்போம். அடுத்தபடியாக இன்றைக்கி வந்து ரஷ்யாவினுடைய முன்னாள் பிரதமரானது டிமிட்ரி மெட்ரிடன் அவர் வந்து என்ன ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இப்பொழுது நடந்து வரக்கூடிய இந்த போர் சூழலில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மேலே வலிந்து தாக்குதல் நடத்தி தேவையில்லாத போர் சூழலை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் ஈரான் வந்து ஆகமத்தில் அவர் உச்ச தலைவரை இன்றைக்கி இழந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலேயும் ஈரான் வந்து அணு ஆயுதத்தை கையில் எடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க நாட்டுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரு நாட்டுடைய பாதுகாப்புங்கிறது அணு ஆயுதம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சூழல் இருக்குது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதை இந்த போர் சூழல் முடிவடையும் நேரத்தில் ஈரான் கண்டிப்பாக வெல்லும், கண்டிப்பாக அவங்க அணு ஆயுதத்தை நோக்கி நகருவாங்க, கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் இன்றைக்கி ஒரு செய்தி தகவலை தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கி ஈரானுடைய பார்லிமெண்ட்லேயும் ஒரு சட்டம் நிறைவேற்றிருக்காங்க. அதை எப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய முஜிதபா கமினி அவர்கள் இதுதான் இனிமேல் வந்து நம்ம வந்து அணு ஆயுதம் வச்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு, நம்ம நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு, இது தான் நம்மளுடைய அத்தியாவசியங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்த LPG அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தில் இருந்தாங்க, அதாவது அணு ஆயுதம் தயார் பண்ணக்கூடாது அப்படின்றதுல. அதுலேருந்து வெளியாகிறதுக்கு என்ன சட்டம் இயற்றணுமோ அந்த நடைமுறையை இப்போ வந்து அவங்க துரிதமாக செயல்படுத்தி வர்றதாக தகவல் சொல்கிறது ஊடகத்தின் சாயலாக. அடுத்தபடியாக இந்த போரில் இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த போரில் ஒட்டுமொத்த செலவையுமே அரபு நாடுகள் தான் ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? ட்ரம்ப் சொல்லியிருக்கிறதாக வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கிரெம்ளின் இன்றைக்கி செய்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது ஒரு 2 நாளாக நம்ம பார்த்துட்டு வரோம்ல, அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிர்ப்பான நிறைய ஆர்ப்பாட்டங்கள், கிட்டத்தட்ட 70-80 லட்சம் மக்கள்கள் கூடி இன்றைக்கி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுடைய டொனால்ட் ட்ரம்போடைய மருமகளே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஊடகத்திற்கு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரானில் ஆட்சி மாற்றம் நடக்குதோ இல்லையோ, ஈரானில் நடக்காது, ஆனால் அமெரிக்காவில் நடப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களே வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு டொனால்ட் ட்ரம்போடைய செயல்பாடுகளும்
செயல்களும் கேளிக்கைத்தனமான ஒரு செயலாகவே இருந்துகிட்டு இருக்குன்னு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி இது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வந்து ஈரான் ஒரு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா ஒளி கதிர்வீச்சு மூலிமா, அதாவது ஒளி கதிர்வீச்சு செயல்படுத்தி அவங்களுடைய வான்தடுப்பு சாதனங்களை செயல்பட வச்சு கிட்டத்தட்ட $100 மில்லியன் அளவுக்கு அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இது எதுக்குன்னா அதாவது அவங்களுடைய திறமையான முறையில் அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் அவங்களுடைய வான்தடுப்பு சாதனங்களை சீக்கிரமாக வந்து வீண்வரியம் செய்யணும் அப்படிங்கிற வகையில் அவங்க வந்து இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. இதில் ஏமாந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது வான்தடுப்பு சாதனங்களை இயக்கி கிட்டத்தட்ட 100 மில்லியன் அளவுக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்திகள் சொல்கிறது. மேலும் குவைத்தில் வந்து இன்றைக்கி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது எதை கேம்ப் ஃபிஷிங் அப்படிங்கிற ஒரு இடம். இது வந்து அமெரிக்கர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாகவும் அங்கே வந்து அமெரிக்கா வாழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருந்திருக்கு. அங்கே அமெரிக்கா மக்கள் வசிக்கக்கூடிய ஸ்கூல், அங்கே அவங்க யூஸ் பண்ணுற ஜிம் மற்றும் அந்த அமெரிக்கா வாசிகள் மட்டும் அங்கே அதிகமாக அப்பார்ட்மெண்ட்டு அங்கே இருந்ததாகவும் அந்த பகுதியை குறி வச்சு ஈரான் ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது எதுக்குனாக்கா குவைத்தை மையமாக வச்சு இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறது என்னென்னா அவங்க வந்து அமெரிக்காவர்களை வெளியாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் முன்னிலையிலேருந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுவரையிலுமே வந்து குவைத் அந்த நடவடிக்கையில் எதுவுமே ஈடுபடவில்லை. அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் குவைத் மேலே இந்த தாக்குதலை மேலும் மேலும் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய ஐஆர்ஜிசியானது அந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. அது மாதிரி துபாய், அதாவது இன்றைக்கி வந்து ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடி இருக்கிறதுனால இன்னொரு வழியை தேடணும், அது இல்லைன்னா அடுத்த வழியை நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்பரஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து பேச்சு பொருளாக்கியிருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குனாக்கா துருக்கிக்கும் உக்ரைனையும் இணைக்கும் மாதிரி அந்த துருக்கியிலேருந்து பேரலாக வந்து உக்ரைன் இருக்குது, அந்த கருங்கடலையும் மெடிட்டேரியன் சீயும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி அது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் வந்து இடைவெளி வந்து 34 கிலோமீட்டர் வரும். இதில் வந்து வெறும் 2 கிலோமீட்டரில் தான் டிஸ்டன்ஸ் வரும். இதில் வந்து ஒரு நாளைக்கு 3000 கப்பல்கள் இதுவரையிலுமே சென்று வருவதாக சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இதில் இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மூடி இருக்கும்போது இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் மற்ற நாடுகள் எல்லாம் உக்ரைன் எல்லா நாடுகளும் வந்து இதை வந்து ஒரு எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை நிலை இருப்பதாக ஊடகத்தின் வாயிலாக செய்திகள் வருகிறது. இது செயல்படுத்தணும்னா உக்ரைனுடைய அனுமதி இருக்கணும், துருக்கியுடைய இது இருக்கணும். துருக்கி தான் இதை வந்து இப்போ பயன்படுத்தி அவங்க தான் அது வந்து செக்யூரிட்டி கார்டாக இருக்காங்க. அது மேலும் அவங்க கண்ட்ரோல்லே வச்சு நம்ம இதை பயன்படுத்துவோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்களா. அது என்னென்னு வருங்காலங்களில் தான் நம்ம பார்க்கணும். அடுத்தபடியாக துபாய் கடற்கரையில் இன்றைக்கி ஒரு எண்ணெய் கப்பல் இது வந்து ஈரான் வந்து இன்றைக்கி தாக்குதல் நடத்தி கடுமையான சேதத்தை உண்டாக்கியிருக்காங்க. இது எதுக்காக அடித்தாங்க அப்படின்னாக்கா அந்த துபாய் கடற்கரை பகுதியில் ஏற்றின கச்சா எண்ணெயானது அமெரிக்காவை நோக்கி சென்றதாக தகவல் வருகிறது. செல்வதற்காக ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த காரணத்துக்காக அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஒரே காரணத்தால் இன்றைக்கி அந்த கப்பலை தாக்குதல் பண்ணி அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவானது தொடர்ந்து அதாவது அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக சொல்லிட்டு வராங்க. அவர் ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுத்து வராராம். என்ன காரணம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஈரானை ஒட்டுமொத்தமாக எந்த இதுவும் இல்லாமல் அவர்களுடைய அரசியல் மற்றும் ஆன்மீக தலைவர்கள் எல்லாத்தையும் முடிச்சு விடுங்க, ஈரானை வந்து ஒட்டுமொத்தமாக அழிச்சிடுங்க. அதாவது ஈரானுடைய செயல் பலன் இந்த மிடில் ஈஸ்ட்டை இல்லாத அளவுக்கு எங்களுடைய தலைமையில் தான் இந்த மிடில் ஈஸ்ட் இயங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஈகோ மனப்பான்மையில் ஈரான் வந்து பின்னுக்கு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரானுக்கு எதிரான எல்லா செயல்பாடுகளையும் சவுதி மன்னரானவர் இன்றைக்கி செயல்படுவதாக அனைத்து ஊடகங்களிலும் செய்திகள் வெளிவந்திருக்கு. அதே மாதிரி ஈராக்கினுடைய பாக்தாதில் உள்ள விக்டோரியா துறைமுகமானது இனி எந்த நிலையிலும் செயல்பட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஈராக்கிய எதிர்ப்பு குழுவானது கடுமையான தாக்குதல் நடத்தி மேலும் அது இனிமேல் செயல்பட முடியாத அளவுக்கு இது பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தபடியாக என்னென்னா பார்த்துருக்கோம், இதுவரையிலும் நம்ம பார்த்த தகவல்கள் மற்றும் செய்திகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆல் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தையும் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.